என்ன பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் டீச்சர். தீபாவளி எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சிச்சு டீச்சர். இதுதான் உங்க தீபாவளி ட்ரெஸ்ஸா? ஆமா டீச்சர். சரி பசங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகேவா? இப்போ நீங்க அடுத்து 9வது படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு என்ன எய்ம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஸ்ரீராம் நீ சொல்லு. டீச்சர் நான் டாக்டர் ஆக போகிறேன் டீச்சர். சுதர்ஷன் நீ? டீச்சர் நான் போலீஸ் ஆக ஓ போகிறேன். போலீஸ் ஆக போறியா? நீடா? பைலட் ஆக போகிறேன் டீச்சர். நீ? டீச்சர் ஆக போகிறேன் டீச்சர். ஆர்த்தி நீ என்னடா ஆக போற? நான் கலெக்டர் ஆக போகிறேன் டீச்சர். ஓ கலெக்டரா, குட். சரி பசங்களா, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாமா? டீச்சர். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம திருக்குறள் பார்க்கலாம். நான் முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். பொருள்: ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும். ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும். என்னது, நம்ம வீட்டு வாசல்ல இவ்வளோ செப்பல் கிடக்கு? யார் வந்திருப்பா? சரி போய் பார்ப்போம். மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க. இதோ என் பொண்ணே வந்துட்டா. இவ தான் என் பொண்ணு. ஓ இவங்க தானா? பாப்பா நல்லா இருக்கீங்களா? வாமா, பேக்கை கழட்டி வச்சுட்டு வந்துடும், டீ எடுத்துகிட்டு வரலாம். யாரும்மா வந்திருக்குது? நீ ஃபஸ்ட்டு முதல்ல கொடுத்துட்டு வாமா, சொல்கிறேன். வாமா, வந்திருக்கவங்களுக்குலாம் காஃபி கொடு. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? அடுத்த மாதம் நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து நானே சொல்கிறேன். நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. சரிங்க, வரேங்க. வாங்க. யார்ப்பா இவங்கெல்லாம்? அம்மாடி, நீ இனிமேல் ஸ்கூல்லாம் போக தேவையில்ல. ஏன்பா? இனிமேல் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கம்மா, இனிமேல் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். எனக்கு எதுக்குமா இந்த வயசில் கல்யாணம்? நான் படித்து கலெக்டர் ஆகலான்னு இருக்கேம்மா. எங்கள் டீச்சர் என்ன நல்லா படிக்கிறேன்னு கூட சொன்னாங்கம்மா. நீ படித்ததெல்லாம் போதுமா? சரியா? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் எங்களுக்கு நிம்மதி. நாலுலேருந்து நீ ஸ்கூல்லாம் போக தேவையில்ல. இப்போ நீ உள்ளே போகலாம். குட் மார்னிங் டீச்சர். உட்காருங்கடா. எங்க ஆர்த்தியை காணோம் ரொம்ப நாளா? அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க டீச்சர், அதனால் வரமாட்டாங்க. கல்யாணம் பண்ண போகிறாங்களா அந்த பொண்ணுக்கா? ஆமாம் டீச்சர். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க? சரி நீ உட்கார்றா, நான் பார்த்துக்கிறேன். கார்த்திகா, உங்களுக்கு ஆர்த்தி வீடு தெரியுமா? தெரியும் டீச்சர். கொஞ்சம் காட்டுறீங்களா? இதான் டீச்சர் ஆர்த்தி வீடு. சரி நீ நில்லுமா. சார் உள்ளே வரலாமா? வாமா. குழந்தை திருமணம் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா சார் உங்களுக்கு? பிரசவத்தப்போ ஒன்று குழந்தை இறந்து போகும், இல்லை அம்மா இறந்து போவாங்க. பிறக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும், மன வளர்ச்சி இருக்காது. இது எல்லாத்தையும் விட உங்கள் குழந்தையோட கல்வி பாதிக்குது. அந்த பொண்ணு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நிறுத்துமா, விட்டா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போமா. இதோட பின்விளைவு தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சார். உங்களை எங்கே சொல்லணுமோ நான் அங்கே சொல்லிக்கிறேன். பார்த்துக்கு போ. வா கார்த்திகா. ஹலோ, சைல்டு ஹெல்ப்லைனா? நான் ஸ்கூல் டீச்சர் பேசுகிறேன். எங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 13 தான் ஆகுது. நான் டீட்டெயில் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? இதான் சார் அவங்க வீடு. குழந்தை திருமண தடுப்பு பிரிவில் தான் வந்திருக்கேன் ஐயா. சொல்லுங்கய்யா. பள்ளிக்கூடம் போற பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உங்களுக்கு? 2 வருஷம் ஜெயிலு, 1 லட்சம் அபராதம். ஒழுங்கா உங்க பொண்ணு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆகணும், இல்லைன்னா குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவேன். சார் ஒண்ணும் இல்லை சார், நானே பாத்துக்கிறேன், நானே பேசிக்கிறேன் சார். ஒண்ணும் இல்லை. இது மாதிரி ஏதாவது இன்னொரு வாட்டி நடந்தது தூக்கி உள்ள வச்சிருவேன் சார். பணம். அம்மா ஆர்த்தி, அழுவாதம்மா. நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலாமா? உன் கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. உண்மையாவாப்பா? ஆமாம்மா, நல்லா படி.
ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன இன்னைக்கு ஜெயஸ்ரீ வரலையா? வரல டீச்சர். ஹே ஆர்த்தி, நீ வந்துட்டியா? வந்துட்டேன் டீச்சர். உங்கள் வீட்டில் எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் டீச்சர். சரி பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கு பாடம் எதுவும் நடத்த போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம மாவட்ட கலெக்டர் உங்ககிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க. அவங்க வர்றப்ப நல்லா வெல்கம் பண்ணணும், சரியா? ஓகே டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க எல்லாரும். நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க. இப்படி வந்துருங்க. சரி பசங்களா, இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸும் எடுக்க இங்கே வரல. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் எடுக்க போகிறேன். சரி, குட் டச் பேட் டச் அதை பற்றி யாருக்காவது தெரியுமா? சரி விடுங்க, நானே சொல்கிறேன். குட் டச், உங்கள் அப்பா அம்மா உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸை, அதாவது லிப்ஸு, அப்புறம் செஸ்ட்டு, 2 காலுக்கும் இடையில, அப்புறம் பட்டெக்ஸ், இந்த 4 இடத்தையும் உங்கள் அப்பா அம்மா தொட்டாங்க அப்படின்னா அது வந்து குட் டச். அதே மாதிரி டாக்டர்ஸ் அந்த இடத்த எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக தொட்டால் அது குட் டச். அதே சமயம் உங்கள் பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது தொட்டா அப்படின்னா அது பேட் டச். யாராவது தொட்டா அது பேட் டச். ஓகேங்களா? அடுத்தது சைல்டு மேரேஜ். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இல்லை உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு பெண் குழந்தைக்கு சைல்டு மேரேஜோ இல்லை சைல்டு அப்யூஸோ பேட் டச்சோ நடந்தால் 1098 இந்த நம்பருக்கு உடனே பயப்படாமல் கால் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? என்ன நம்பர் சொல்லுங்கள் எல்லாரும்? 1098. திரும்ப சொல்லுங்கள். 1098.